டிவினர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உலகம் எத்தனையோ போர்களையும் யுத்தங்களையும் புரட்சிகளையும் பார்த்திருக்கிறது. சில நேரங்களில் சில நாடுகளில் மக்கள் பாதிப்புகளையும் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள் ஒருவர் வெளிவருவார். வெளிவந்து முக்கியமான கருத்துக்களை வைத்து மக்களை புரட்சிக்கு தயார்படுத்துவாங்க. இந்த புரட்சியின் மூலம் தன் மக்களுக்கு நன்மைகள் கிடைக்குமானால் நீண்ட காலமும் பயணிப்பதற்கு சிலர் தயாராக இருப்பாங்க. இந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொது உடைமை புரட்சியாளரும் அரசியல்வாதியுமான ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு அழகான கியூபாவினுடைய அந்த எழுச்சிக்கு வழிவகுத்த ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு அவர் சொல்லலாம். தன்னுடைய மக்களை கருத்துக்கள் மூலம் எப்படி தயார்படுத்துவது, கருத்துக்கள் மூலம் அவர்களை செதுக்குவது எப்படி. ஒரு விதையை நாங்கள் நட்டிவிட்டால் அந்த இடத்துல அது பெரிய மரமா வரும்ல, அந்த மரத்தை எப்படி நாங்கள் வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு கருத்தை கொடுத்து அந்த மக்களை சிந்திக்க வைத்து அவர்களை பல நிலைக்கு எப்படி தயார்படுத்துவது அப்படின்னு ஒரு தூர நோக்கு பார்வையுடைய ஒரு புரட்சியாளர், ஒரு சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறந்த பட்டதாரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த வழக்கறிஞர், தன்னுடைய வழக்கை தானே எடுத்து வாதாடிய ஒருவர் அப்படின்னு சொன்னா கூட பொருத்தமாக இருக்கும். தான் வாழ்ந்த காலகட்டத்தில் முதலாளித்துவமும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு முன்வராத அரசியல் திட்டங்களும் இருந்த காலகட்டத்தில் தன் மக்களுக்காக குரல் கொடுத்தவர். ஆண் பெண் என்ற இரு பாலரும் சிறப்பான செயல்முறைகளை எடுத்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் ஒரு புரட்சி அங்கே நடக்குமே ஆனால் அந்த புரட்சி அங்கே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் அது சென்று சேர வேண்டும். இனம் மதம் என்ற வேற்றுமையற்ற ரீதியிலே அந்த புரட்சி சென்று சேர வேண்டும் என்று நிறைய விடயங்களை சொன்னவர்கள். இளைஞர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் கருத்துக்களை அந்த காலகட்டத்திலேயே அவங்க விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் கருத்துக்களை உள்வாங்கும் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கற்களால் ஆன பதுங்கு குழிகளை விட கருத்துக்களால் ஆன பதுங்கு குழிகள் அதிகம் பாதுகாப்பானது. இது ஒரு நீதியின் வழிவந்த கருத்துக்கள் என்றும் வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு இளைஞர்களுக்கு எடுத்து கூறி அவர்களுடைய சிந்தனைக்கும் ஆற்றலுக்கும் செயல்திறன் ஊட்டியவர் அப்படின்னு சொல்லலாம். தான் வாழ்ந்த காலகட்டத்துல தன்னுடைய நாடு, தன்னுடைய மக்கள் வெளிநாட்டிற்கு மிகுந்த அளவிலே அடிமையாக்கப்பட்டு அவர்களுடைய ஆட்சி அங்கேயும் அதிகாரத்தை செலுத்தி தன் மக்களுக்குரிய முன்னேற்றங்களை தடுத்த ரீதியிலே இவர்களை எப்படி வெளிநாட்டின் அழுத்தத்திலிருந்து இவர்களை எப்படி விடுவிக்கலாம் அப்படின்னு நிறைய போராட்டங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. இதற்காக பல வருடங்கள் சிறையிலும் இருந்திருக்காங்க. இதற்காக தன்னுடன் இணைந்து போராடிய நிறைய தோழர்களுடைய உயிர்களையும் அவர்கள் இழந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கியூபாவினுடைய வெற்றிக்கு மிகுந்த பங்களிப்பு செய்தவர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல அவர் சொன்ன சிந்தனைகளையும் கருத்துக்களையும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒருவர் குற்றம் செய்து விட்டால் அவரை நீங்கள் சிறைப்படுத்தி சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி அவரே இந்த குற்றத்தை செய்தாரு. அவர் எத்தனை நாட்கள் வேலை இல்லாம இருந்திருக்காங்க, அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் எத்தனை நாட்கள் உணவு இல்லாம இருந்திருக்காங்க, அந்த கஷ்டத்தின் மத்தியில தான் அவருடைய அந்த குற்ற செயல் அமைந்திருக்கிறதா அப்படின்ற பல ஆராய்ச்சிகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? பலர் நாட்டின் மக்களுடைய உழைப்பையும் அதே நேரத்தில் பல மோசடிகளையும் செய்து பெரிய இடத்தில் இருக்கும் எத்தனையோ பேரை நீங்க தண்டிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு சரியான தீர்ப்பு கொடுத்திருக்கீங்களா? அப்போ உங்களுடைய சட்டம் நீதி என்பது யாருக்கெல்லாம் உயர்வாகவும் யாருக்கெல்லாம் அவை முன்மாதிரியாகவும் அமைந்திருக்கு அப்படின்னு நிறைய கருத்துக்களையும் விழிப்புணர்ச்சியும் கொடுத்தவர். 1953 இராணுவத்திற்கு எதிராக கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் ஒரு பெரிய புரட்சியை பண்ணாங்க. அப்போ கைதான ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைப்பதற்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் ஆற்றிய உரையினுடைய ஒரு கருத்து தான் இது. அப்போ மக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், மக்களை எப்படி ஒன்று திரட்ட வேண்டும், அவர்களுக்கு எத்தகைய ஒரு முயற்சியை கொடுக்கணும், ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் மக்களை பொறுப்படுத்தால் அந்த மக்களுக்கு அவர்கள் என்னென்ன நன்மைகளை செய்யணும் அப்படின்ற விடயத்தில் எல்லாமே அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க படிக்கிற காலகட்டமாக இருக்கட்டும், அவர்கள் வளர்ந்த சூழ்நிலையாக இருக்கட்டும். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய அப்பா அவர் ஒரு பெரிய கரும்பு தோட்டம் வச்சிருந்தாங்களாம், அதாவது பண்ணைன்னு சொல்லுவாங்க. இந்த பண்ணையில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க நல்ல ஒரு செல்வந்தர் குடும்பமா தான் இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் பொருளாதாரத்துல நல்ல உயர்வா இருந்த காலகட்டத்தில் கியூபாவில்
சடுதியாக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அப்போ பண்ணை வியாபாரங்கள் எல்லாம் அப்படியே ஓய்ந்து விட்டது. அப்போ மக்களுக்கு வேலை இல்லை, சரியாக சம்பளம் கொடுக்க முடியாத நிலை வந்த பொழுது நிறைய பிரச்சனைகள் உள்ளானாங்க. அப்போ அரசியல் திட்டங்களும் சரியாக செயல்படவில்லை. அப்போ மக்கள்லாம் போராட்டங்கள்ல இறங்குனாங்க. இந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன விடயங்களை முன்னோக்கி கொண்டு சென்றால் தன் மக்களுக்கு நன்மை கொடுக்க முடியும் அப்படின்ற செயல் திட்டத்தை சின்ன வயதுல இருந்தே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. திட்டங்களை நிறைவேற்றுவதில் கம்பெனிகள் பங்கெடுத்தால் அவை லாபம் அடையக்கூடாது, இழப்பும் வேண்டாம். வரவு செலவு திட்டத்திற்கு உட்பட்டு செயற்பணிகளை நிறைவேற்ற வேண்டும். வேலை தரமாக இருக்கணும், அதே நேரத்தில் வீணடிக்க கூடாது. இப்படிலாம் நிறைய விடயங்களை அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன வேறுபாடு இல்லாமல் புரட்சி எல்லா குடிமக்களுக்கும் உரிமைகளையும் உத்தரவாதங்களையும் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மக்கள் முறையாக கல்வியையும் எல்லா நடவடிக்கைகளும் அவர்களுக்கும் சரிசமனாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க எப்பொழுதுமே மனசுல எடுத்துக்கிட்டது உண்டு. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் 1926 ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரும்பு பண்ணை வச்சிருந்தாங்க. அப்போ இந்த கரும்பு பண்ணையில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமானவர் வேலை செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசதியான குடும்பம் 1930 கியூபாவில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நிறைய பண்ணைகள் மூடினாங்க. அப்போ அதில் இவங்களுடைய பண்ணையும் அமைஞ்சிருந்ததுனால கொஞ்ச காலத்திற்கு இவங்களுடைய உறவினர்கள் வீட்டில் எல்லாருமே தங்கியிருந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்றதை நாங்கள் பார்த்தோம். இப்படி இருந்த நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் எப்படி ஒரு புரட்சியாளராக வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்ற விதமும் இருக்குல்ல. இவருடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது இவர்களை குறிப்பிட்ட ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா 1970 கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 44 வயது நிரம்பி இருக்கும். இவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலகட்டத்தில் நானே நிறைய கரும்பு பண்ணையில வேலை செய்திருக்கேன், நிறைய கரும்பெல்லாம் வெட்டியிருக்கேன். அதே நேரத்தில் இந்த கரும்பு பண்ணையில வேலை செய்த நிறைய பேர் தலைவர்களாகவும் மாறி இருக்காங்க கியூபால. அந்த அளவுக்கு நிறைய பேர் கரும்பு பண்ணையில வேலை செய்துதான் தன்னுடைய வாழ்க்கையின் உயர்தரத்தை எட்டி பிடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 தொடக்கம் 4 டன் கரும்பு எல்லாராலும் அறுவடை செய்யப்படுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கரும்பை வெட்டிக்கிட்டே வரும்பொழுது இந்த அரிவாள் இருக்குல்ல, அது அதனுடைய அந்த கூர்மை தன்மை இழந்துருச்சு அப்படின்னா அதை ஒருத்தர் தீட்டி கொடுப்பாராம். அப்போ உடனடியாக வெட்டிட்டே வருவாங்களாம். இப்படி ஒரு நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் அந்த அரிவாளில் வெட்டிட்டு இருக்கும் பொழுது தவறுதலாக அந்த அரிவாள் இவருடைய பாதத்தில் வெட்டினதுனால இவருடைய இடது கால் பெரிய அளவு ஒரு காயம் ஏற்பட்டதுனால இவரால் தொடர்ந்து அந்த பண்ணையில வேலை செய்ய முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, தொடர்ச்சியாக தன்னுடைய வேலையை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த பண்ணையில வேலை செய்யும் காலகட்டத்தில் காலையிலிருந்து மாலை வரை பண்ணையில் வேலை செய்துவிட்டு இரவு நேரத்துல தூங்குற நேரத்துல தன்னுடைய புரட்சி கனவிற்கான ஒரு பயணத்தையும் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் புரட்சியாளராக தன்னை மேம்படுத்திய பிறகு அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்களுடைய பல பிரச்சனைகள், அவர்கள் மக்களுக்கு கொடுத்த கஷ்டங்களை பார்த்து அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்யும் பொழுது இராணுவ தளத்தை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று ஒரு 123 பேரை ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு சிறிய யுத்தத்தை இவர்கள் மேற்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள்கிட்ட அதிகமான ஆள் பலம் கிடையாது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுத பலமும் கிடையாது. அப்போ இராணுவத்தோட போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதெல்லாம் நிறைய பேர்களுடைய அங்கத்தவர்கள் நிறைய பேர் உயிரிழந்தாங்க, நிறைய பேர் கைது செய்தாங்க. அப்போ நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு கொஞ்சம் பின்வாங்கிடுவோம். அப்போ பின்வாங்கிய நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கும் இடத்துல போய் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அரசாங்கம் அறிவிக்குது இந்த யுத்தத்துல, அதாவது இந்த இராணுவத்துடன் ஏற்பட்ட அந்த சின்ன போர்ல ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை தான் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்க இராணுவம் அனுப்பப்பட்டு சுற்றி வளைக்கப்படுகிறது. அப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் முடிவு பண்றாங்க, சரி சரணடைஞ்சிருவோம், ஏன்னா இருக்கிற மற்ற உறுப்பினர்களையாவது நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த வழக்கு எங்க நடக்குது அப்படின்னா, இவர் அந்த யுத்தம் பண்ணாங்களே அந்த இராணுவ தளம், அங்கதான் அந்த வழக்கு நடக்குது. அப்போ அந்த வழக்குல ஒரு வழக்கறிஞர் கண்டிப்பாக அந்த இடத்துல பேசணும். ஆனால் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் முடிவு பண்றாங்க, இந்த வழக்கை யார் எடுத்தாலும் சரியான முறையிலே வாதாட முடியாது, தானே ஒரு வழக்கறிஞர் அப்படின்றதுனால வாதாட முனைகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புரட்சி என்பது எதற்காக, நாங்கள் எதை மையமாக வைத்து இந்த புரட்சியை செய்தோம், மக்கள் கருத்துக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ இவருடைய வாதத்தின் அடிப்படையில், வாதத்தின் திறமையால் சிலர் விடுதலை செய்யப்படுகிறார்கள், சிலர் 13 ஆண்டுகள் சிறை தண்டனை பெறுகிறார்கள். இந்த இடத்துல ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுக்கு 15 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்போ சிறை தண்டனை கிடைத்த ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் சிறையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விடயத்தை மக்கள் அறிஞ்சுக்கிறாங்க. அப்ப தனக்கு
மக்களுக்கான புரட்சியை செய்தவரை எப்படி வெளியே எடுப்பது என்று மக்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பிய வண்ணமே இருந்தது. காஸ்ட்ரோ அவர்களும் அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து நியூ கியூபால வந்து அவங்களுடைய உறவினர்கள் வீட்டில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப பாத்தீங்கன்னா காஸ்ட்ரோ அவர்கள் 1941 ஆரம்ப கல்வியை அங்க எடுத்துக்கிட்ட பிறகு பெலன் அப்படின்ற ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறாங்க உயர்கல்வி. அதற்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா 2ஆம் உலக யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஆவானா பல்கலைக்கழகத்தில் இணைந்து பட்டதாரியாக அவர்கள் வெளியேறாங்க. அதாவது வழக்கறிஞராக பட்டம் எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதலாளித்துவம், கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அப்போ ஜோஸ் மார்க்ஸ் என்பவருடைய இந்த புரட்சியை பற்றி அறிஞ்சுக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த புரட்சியை பற்றியும் கேள்விப்பட்டு மாணவர்களை ஒன்று திரட்டி ஜோஸ் மார்க்ஸ் அவர்களுடைய இந்த கட்சியை வலுப்படுத்தி அந்த பல்கலைக்கழகத்திலே இவர்களுடைய கட்சி வெற்றி பெறுகிறது. இதற்கு முழு உறுதுணையாக இருந்தது ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள். அப்போ அதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, எப்பொழுதுமே வந்து நிறைய எதிரிகள் உருவாகிடுவாங்க இல்லையா? புகழ் உச்சிக்கு ஒருவர் ஏறும் பொழுது அங்கே எதிரிகளும் இருக்கத்தான் செய்வார்கள். அதே தான் காஸ்ட்ரோ அவர்களுக்கும் இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பொழுதுமே கையில் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் புரட்சியாளராக தன்னை எப்படி மாற்றிக்கொண்டார் என்பதும் ஒரு அருமையான கதை. எந்த இளைஞராக இருந்த காஸ்ட்ரோவுடைய காலகட்டத்தில் பாலிஸ்ட்ரா அவர்கள் வந்து அந்த நாட்டினுடைய ஆட்சியாளராக இருந்தாங்க. ஆனால் அவருடைய ஆட்சி அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியோ திருப்தியோ மக்களுக்கு கொடுக்கவில்லை. அமெரிக்காவுடைய ஆதிக்கத்திலே கியூபா இருந்ததுனால பல கட்டுப்பாடுகள், மக்களுடைய முன்னேற்றங்களில் பலவிதமான தடைகள், அவர்களுக்குரிய உரிமைகள் சரியாக கொடுக்கப்படவில்லை என்பது காஸ்ட்ரோ அவர்களுடைய ஒரு கருத்தாக பார்க்கப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் என்ன இருந்ததுன்னா, காஸ்ட்ரோ அவர்கள் அப்போ வந்து கைதாகி, அந்த இராணுவ புரட்சி அது ஏற்பட்டதுனால கைதாகி சிறையில் இருந்தாங்க. 15 ஆண்டுகள் சிறை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாலிஸ்ட்ரா அவர்களுடைய ஆட்சியிலே மக்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படாமல் இருக்கும் பொழுது ஒரு தேர்தல் நடக்கிறது. தேர்தல் நடக்கும் பொழுது மீண்டும் இவரே பெரும்பாரியான வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டார். அப்போ மக்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகரிக்கத்தான் செய்கிறது. இந்த பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது மக்களை என்ன பண்றாங்கன்னா, அவர்களே போராட்டத்தில் இறங்குறாங்க. போராட்டத்தில் இறங்கி தங்களுடைய உரிமைகளுக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய விடுதலைக்காக போராடுறாங்க. இந்த போராட்டத்தை பார்த்த ஆட்சியாளர்கள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களை விடுதலை செய்யலாம் முடிவு பண்றாங்க. விடுதலை செய்த பிறகு அவர் மீண்டும் வெளியே வரும்போது குறிப்பிட்ட தங்களுடைய அந்த புரட்சியாளர் வெளியே வராங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் அவரை வரவேற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் வெளிவந்த பிறகு பாசிஸ்ட் அவர்களுடைய ஆட்சி இருக்கும் இடத்துல, அவர்களுடைய பார்வைப்படும் இடத்துல இருக்க விருப்பம் இல்லாதனால மெக்சிகோவுக்கு போறாங்க. மெக்சிகோவுக்கு போய் என்ன பண்றாங்கன்னா, இந்த இராணுவத்திற்கு எதிராக தான் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை தனக்கு ஏன் ஒரு தோல்வி ஏற்படுத்தியது அப்படின்னு தனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதிலும் கண்டுபிடிக்கிறாங்க. அவர்களுடைய உறுப்பினர்கள் குறைவா இருந்ததும், ஆயுத பலம் குறைவா இருந்ததும், சரியான ஒரு வழி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதும், அவர்களுக்குரிய ஒரு பயிற்சி என்பதும் குறைவாக இருந்தது. இது எப்படியாவது அடுத்த முறை தான் வந்து சரியா செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியாக ஒரு போரை செய்வதை விட கொரில்லா முறையிலே ஒரு போர் செய்தால் கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு போர் புரியும் பொழுது எங்களுக்கு முன்னால் இருப்பவர்களுக்கு இவர்கள் எப்படியெல்லாம் போர் யுத்திகளை கையாள்வார்கள் என்பது தெரியாத அளவுக்கு அந்த கொரில்லா போர் இருக்கும் அப்படின்றதுனால முறையான பயிற்சி கொடுக்கப்படுகிறது அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு. இரவு பகல் உணவின்றி உறக்கமின்றி அவர்கள் அனைவரும் பயிற்சியை எடுத்துக்கிறாங்க. இந்த பயிற்சி வந்து மெக்சிகோவில் முழுக்க வழங்கப்படுகிறது. வழங்கி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கியூபாவில் இருந்து ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய சகோதரர்களும் கூட மெக்சிகோவில் வந்து இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இன வேறுபாடு இல்லாமல் புரட்சி எல்லா குடிமக்களுக்கும் உரிமைகளுக்கும் உத்தரவாதங்களை அளிக்கிறது என்பது ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது. இன்றைய உலக அமைப்பையும் அதன் பிரபுக்களையும் பற்றி நான் அடைமொழி பயன்படுத்தவில்லை என்பது அவர் சொல்லிய கருத்து. அந்த பணியை பத்திரிகையாளர்கள் செய்யட்டும். மனித குலத்தின் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சியை செய்துகின்ற சமூக பொருளாதார அரசியல் மேதைகள் அதை சிறப்பான முறையில் செய்ய இயலும் என்றும், ஒரு கணனியும் இணையதளம் தொடர்ந்தும் அதற்கு போதும். இன்று முதல் தடவையாக உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தை அரசியல் பொருளாதாரம் இராணுவத்துறையில் ஒரு பேரரசை பார்க்கின்றோம். பழைய ரோமானிய பேரரசுக்கும் அது ஒற்றுமையாக இருப்பதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிறைய கருத்துக்களை அவர் புரட்சியாளராக இருந்த காலகட்டத்தில் அவர் சொல்லிய கருத்துக்கள் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது.
ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் சொன்ன கருத்துக்கள், காடுகளை அழித்து விவசாய நிலத்தை உருவாக்க முடியும், ஆனால் அது தற்காலிகமானது. ஏனென்றால் சில ஆண்டுகளுக்கு பிறகு வளம் குறைந்து அது பாலை நிலமாக மாறிவிடும். உணவு அல்லது உயிர் எரிபொருள் எது முக்கியம் என்று கேள்வி மறுபடியும் எழுமும் என்று சொல்லியிருந்தார். உலகத்தில் 2 மில்லியன் மக்கள் மேல் பசியினால் துன்பம் அடைகிறார்கள் என்பது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் சொன்ன ஒரு கருத்து கணிப்பு. எரிபொருளுக்காக விவசாயம் செய்யாததால் உலகத்தில் பசியை ஒழிக்க நடைபெறும் போராட்டம் மிகவும் பாதிக்கப்படும். இன்று வளர்ச்சியடைந்த நாடுகளில் எரிபொருள் தேவை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. விவசாயம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பசியினால் மக்கள் துன்பம் அடைகின்ற நாடுகளில் இந்த மாற்றத்தை நேரடியாக பார்க்க முடியும். தெற்கு கண்டத்தில் உள்ள நாடுகளில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து சமூக வாழ்நிலையை பாதிக்கிறது அப்படின்னு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் கண்ட நிறைய விடயங்களை மக்களுக்கு மிகவும் புரியும்படியாக எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எதிர்காலத்தின் நிலை என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று அது மாத்திரம் உண்மை, அது பழைய தாள்களை விட எளிதாக இருக்கும். முதலாளித்துவத்திற்கு போவதை விட இத்தகைய தியாகம் செய்து 1000 மடங்கு மேலானது. நாட்டின் சுதந்திர புரட்சியின் முதன்மையான நோக்கம் சோசலிசம் தரும் பெருமையை காப்பாற்றிக் கொள்வதுதான் அப்படின்னு ஒரு விடயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் நிறைய கருத்துக்களை எப்பொழுதும் முன்வைப்பாங்க. தான் எழுதும் ஒரு விடயத்தை பத்திரிகைகளோ தொலைக்காட்சிகளிலோ முழுமையாக அந்த இடத்தை அது நிரப்பிவிடக்கூடாது. தேவையானவற்றை வழங்கக்கூடிய கருத்துக்களை தான் நான் முன்வைக்க வேண்டும். எப்பொழுதும் என்னுடைய கருத்துக்களை மற்றவர்களிடத்தை பகிர்ந்து கொள்வது, தன்னுடைய புரட்சிக்காக தன்னுடைய இணைந்து பங்காற்றியவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு ஏற்படுத்தி அவர்களுடன் பேசிக்கொள்வது, இப்படி நடவடிக்கைகள் நிறைய அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்த கருத்துக்களையும் புரட்சிகளையும் நான் எழுதி நிறைய இடத்துல வெளியிட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நான் உடற்பயிற்சியும் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக நான் எதுவும் எழுத முடியாது. ஏனால் இது சர்வதேச உறவுகளை கூட சில நேரங்களில் பாதிக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான விடயத்தை முன் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டினுடைய உதவி பல வகையில் தேவையாக இருக்கிறது. அதனால் சிந்தித்து தான் செயல்படணும் அப்படின்ற ஒரு விடயத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. மின்சார வசதிக்காகவும் அணைகளை கட்டுவதற்காகவும் அந்த காலத்திலிருந்து ஆதிவாசிகளுடைய காணிகளையும் அவருடைய விவசாய பூமியையும் கைப்பற்றி செயல்பட்ட திட்டங்களுக்கு எதிராக நிறைய குரல் எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் சுரங்க தொழில் செய்யும் பொழுதும் இவ்வாறான நடவடிக்கைகள் செய்வதற்கு எதிராகவும் குரல் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருக்காங்க, இந்த மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் முதலியவற்றை தனியார் மயமாக்கல் கொள்கைக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிறைய விடயங்களை கருத்துக்களை முன்வச்சிருக்காங்க. மக்களை சிந்தித்து செயல்படுவதற்கான பல விடயங்களை அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும், அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலும் சரி, புரட்சிகளை செய்த காலகட்டத்திலும் சரி, சிறப்பாக எப்பொழுதுமே சொல்லி வருவது வழமை. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் ஹவானா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த பிறகுதான் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு முன்னால் பள்ளிக்கூட நாட்களிலே படிப்பு என்பது இருந்தாலும் அந்த அளவுக்கு அவர் முயற்சி பண்ணவில்லை. ஆனால் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பிறகு படிப்பின் மீது அதிகமான ஒரு கவனம் செலுத்தப்பட்டது. அவர் நிறைய நூல்களை தேடி படிப்பதும், அறிஞர்கள் அதே நேரத்தில் புரட்சியாளர்கள் தத்துவ ஞானிகளுடைய புத்தகங்களை தேடி படிப்பதும், அதனுடைய கருத்துக்களில் ரொம்ப தன்னுடைய விருப்பத்தை செலுத்தி இன்னும் தன்னை வளர்த்து கொள்ளும் ஒரு பக்குவத்தையும் அவர்கள் வளர்த்து கொண்ட காலகட்டம் அவர் இளைஞராக இருந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளில் முதல் கம்யூனிஸ்ட் நாடாக கியூபாவை உருவாக்கியவர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள். 1959 ஆண்டு முதல் 1976 ஆண்டு வரை கியூபாவின் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றவர். 1976 ஆண்டு குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். காஸ்ட்ரோ அவர்கள் கியூபாவில் பெரிய விவசாய புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க. கரும்பு உற்பத்தியில் கியூபாவை உலகிலே முன்னணி நாடாக திகழ்ந்து வைத்து காட்டியவரும் காஸ்ட்ரோ அவர்கள் தான். கல்வியிலும் கியூபாவை உன்னதமான இடத்திற்கு கொண்டு சென்றவரும் காஸ்ட்ரோ அவர்கள் தான். மெக்சிகோவில் காஸ்ட்ரோ அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு நாட்டு எல்லை கடந்த மனிதநேய போராளியான சேகுவேரா அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அவர் கியூபா விடுதலை போராட்டில் தன்னையும் இணைத்துக் கொண்டார். காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் கிரான்மா என்ற ஒரு இடத்தின் மூலமாக கியூபா வந்தடைந்தார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அடர்த்தியான மரங்கள் நிறைந்த ஷியாரோ மெஸ்தாராவில் தங்கியிருந்தபடியே கியூபா விவசாயிகளுக்கும் இளைஞர்களையும் புரட்சிக்கு தயார்படுத்தியிருக்காங்க. பின்னர் படிப்படியாக முன்னேறி கியூபாவில் உள்ள காஸ்ட்ரோ தலைமையிலான சோசியலிச குடியரசையும் அவர்கள் நிறுவியிருக்காங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ அவருடைய ஆட்சி காலத்திலே கியூபாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இலவச கல்வி வழங்கப்பட்டது. யுனிசெஃப் அதனுடைய அமைப்பினூடாக பார்த்தீங்கன்னா
கியூபாவில் வந்து கல்வி கற்றவர்களுடைய சதவீதம் 60% அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் வந்து தொழில்நுட்ப துறையிலே பெண்கள் வந்து அதிகமான பெண்கள் வேலையில் அமர்த்தப்பட்ட ஒரு காலகட்டமாகவும் அது பார்க்கப்படுகின்றது. மகப்பேறு காலகட்டத்தில் பெண்களுடைய இறப்பு வீதம் என்பது மிகுந்த அளவு குறைந்த ஒரு நாடாகவும் கியூபா ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய ஆட்சி காலத்திலே காணப்பட்டது. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் கல்வியை வழங்கிய விதம் மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அனைவருக்கும் இலவச கல்வி. வேலைக்கு போனீங்கன்னா வேலைக்கு போங்க, வேலைக்கு போயிட்டு வந்து இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ சுரங்க தொழிற்சாலையில் இருந்தீங்கன்னா அது சுரங்க தொழிற்சாலையை முடித்து விட்டு வாங்க. மரம் வெட்டுபவராக இருந்தீங்கன்னா மரம் வெட்டிட்டு வந்து அந்த கத்தியை அந்த இடத்துல வச்சுட்டு படிங்க. அதே நேரத்தில் அவரவர்கள் என்னென்ன தொழிலை பார்க்கிறார்களோ அதை முடித்து விட்டு வந்து மிகுதி நேரத்திலே கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்ததுனால மக்கள் அனைவரும் விரைவாக கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய புதுமைகள் செய்யப்பட்டது. இலவச கல்வி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அதிசிறந்த மருத்துவத்துறை என்பது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. மருத்துவர்கள் கியூபாவில் மாத்திரமல்ல, பக்கத்தில் இருக்கும் நாட்டுகளுக்கு கூட அவர்கள் போய் சென்று உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மருத்துவத்துறை என்பது வளர்ச்சி எட்டி பிடித்திருந்தது. விவசாயம் என்பது மிகவும் செழிப்பாக இருந்தது. விவசாயத்திலே புதிய புதிய தொழில்நுட்பத்தை கையாண்டு விவசாயத்தை இன்னும் விருத்தி செய்வதற்கான நடவடிக்கையும் அவங்க ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கும் மக்கள் அனைவருக்கும் வீடு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வரி செலுத்துவது கூட மிகுந்த அளவு பார்க்கப்பட்டு சில வரிகள் ரத்து செய்யப்பட்டு மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 12 மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் என்ற ரீதியிலே வந்து கல்வி நடவடிக்கைகளில் அதிகமான ஒரு ஆர்வத்தை கொடுத்தாங்க. இளைஞர்களுக்கு வந்து நாட்டினுடைய முக்கியத்துவத்தையும் நாட்டின் இருக்கும் முன்னேற்றத்தினுடைய பாதையும் அந்த கல்வியினுடைய தகுமையும் இது எல்லாத்தையுமே அவர்கள் விளங்கப்படுத்தி அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் உருவாக்குனாங்க. அனைவருக்கும் இலவச கல்வி என்பதும் அனைவருக்கும் இலவச மருத்துவம் என்பதும் காஸ்ட்ரோ அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு தலைவன் எப்படியெல்லாம் பொறுப்பேற்று மக்களை வழிநடத்த வேண்டும், ஒரு சுதந்திரமான ஒரு தோரணையிலே மக்களுக்குரிய அனைத்து செயல்பாடுகளும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று செதுக்கி செதுக்கி தன் மக்களுக்கு கொடுத்தவர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள். எத்தனையோ விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும், எத்தனையோ புரட்சிகள், எத்தனையோ போராட்டங்கள், அவருக்கு எதிரான பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் அத்தனையும் முறியடித்து சிறப்பாக கியூபாவை உலக அரங்குக்கு எடுத்து வந்தவர். மனிதனின் மறுபக்கத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுடன் பயணித்தோம் என்ற ஒரு திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும்படி விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.